ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸ் நம்பர் 15. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹார்டா ஸ்டிச் அல்லது செயின் ஸ்டோன் ஸ்டிச்சிங். இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்த்துடலாம் எப்படி போடலான்னு. ஃபஸ்ட்டு நமக்கு இதுக்கு செயின் ஸ்டோன் நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு பேர் தான் செயின் ஸ்டோனு. இது செயின் ஸ்டோன் சொல்லுவாங்க, ரன்னிங் ஸ்டோன் சொல்லுவாங்க, இல்லைன்னா ஸ்டோன் செயின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எந்த பேர்லனாலும் இதை சொல்லலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்டோன் செயினை பார்த்திங்கனாலே தெரியும், ஒவ்வொரு ஸ்டோனுக்கு நடுவுலையும் கேப் இருக்கும். இந்த கேப்பில் தான் ஸ்டிச்சஸ் வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு செயின் ஸ்டோன் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி ஒட்டிக்கணும். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோனுக்கு பக்கத்தில் இருந்து நான் ஸ்டிச்சஸ் ஆரம்பிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் கேப் விட்டு அதிலேருந்து நான் ஸ்டிச் எடுத்திருக்கேன். நரம்பு எடுத்து அதில் எப்பயும் போல் நம்ம பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். பார்த்திங்கனாலே தெரியும், ஒரே ஒரு ஸ்டோனுக்கு கேப் வர மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் இதில் என்ன ஸ்டிச்சு போட போகிறேங்கிறத அதை ரஃப்பாக உங்களுக்கு ஒரு பென்சிலை வச்சு நான் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். இதை இப்படி தான் நான் ஸ்டிச் இதில் போட போகிறேன். அதை தான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டியிருக்கேன். இதை பார்த்து நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டிச்சஸ் கற்றுக்கிறதுக்கு. இப்போ இந்த படத்தில் வரைஞ்ச மாதிரி கீழே இருந்து நான் ஸ்டிச்சு எடுத்துட்டேன். அப்போ கீழே இருந்து மேலே போகணும். இப்போ கீழே எடுத்தாச்சு, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகணும். அப்போ அந்த ஒரு ஸ்டோனுக்கு மேலே, அதாவது 2 ஸ்டோனுக்கு நடுவில் கேப் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கேப் வழியாக நம்ம எடுத்து ஸ்டிச்சஸ் போடணும். தெரியுது அவங்களுக்கு? அவ்வளோதான். இப்போ மேல்புறமாகவே சைடில் வர்ற மாதிரி தான் படத்தில் வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரி மேல்புறமாக ஒரு 2 ஸ்டோன் விட்டு பார்த்திங்கனாலே தெரியுதா, சைடில் வரணும். அப்போ மேல்புறமாக ஒரு 2 ஸ்டோன் தள்ளி ஒரு தையல் போடுறேன். மறுபடியும் அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்துடணும். தெரியுதுங்களா? மேலேருந்து கீழே ஒரு தையல். இந்த இதை படத்தை நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் கீழே சைடில் 2 ஸ்டோன் விட்டு ஒரு தையல். மறுபடியும் அதுக்கு டேரெக்டாக நேராக ஒரு தையல். மறுபடியும் 2 ஸ்டோன் விட்டு ஒரு தையல். அடுத்து கீழே ஒரு தையல். இதுக்கு பேர் தான் காடா ஸ்டிச்சுன்னு நம்ம சொல்லுவோம். நல்லா பாருங்கள், 2 ஸ்டோன் நான் விட்டு ஃபஸ்ட்டு மெத்தடில் செஞ்சு காட்டுறேன் நான் உங்களுக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சைடில் இந்த படம் வரைஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஸ்டிச்சு. அவ்வளோதான். இதே மாதிரி நான் எந்த அளவுக்கு ஒட்டியிருக்கேனோ அதே அளவுக்கு நான் இந்த ஸ்டிச்சஸை கண்டினியூவாக போட்டு எடுத்துக்கிறேன். இதுக்கு எண்ணாட் நம்ம ஜரி த்ரெட்டுக்கு போடுற மாதிரி தான் எண்ணாட் போட முடியும். அதனால் அதே மாதிரி நீங்களும் எண்ணாட் போட்டுக்கோங்க. 2 ஸ்டோனுக்கு நடுவில் அந்த கேப்பில் அந்த நரம்பு வரும். அவ்வளோதான் இந்த ஸ்டிச்சஸில். அவ்வளோதான், எண்ணாட் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதே இதில் 2வது மெத்தட் நான் கீழே காட்ட போகிறேன். இப்போ நம்ம என்ன செஞ்சோம், 2 ஸ்டோன் விட்டு பண்ணோமா, இப்போ ஒரு ஸ்டோன் விட்டு பண்ணணும். அவ்வளோதான் வித்தியாசம் இதில். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்டோனுக்கு நடுவில் கீழே இருந்து நரம்பு எடுத்து பேக் ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. மேலே அதே மாதிரி ஒரே ஒரு ஸ்டிச்சு, அடுத்து ஒரு ஸ்டோன் விட்டு மறுபடியும் ஒரு ஸ்டிச்சு. இதே ஸ்டிச்சஸ் தான் கண்டினியூவாக நம்ம போட்டுக்கிட்டே வரணும். என்ன மேலே ஃபஸ்ட்டு மெத்தடில் 2 ஸ்டோனுக்கு கேப்பில் வர்றாப்பில் போட்டோம். இது ஒவ்வொரு ஸ்டோனுக்கு கேப்பில் வர்ற மாதிரி தையல் போடணும். இதுதான் இதில் ஒரே ஒரு வித்தியாசம். இந்த ஸ்டிச்சில் 2மே சேம் ஸ்டிச்சு தான். அந்த ஸ்டோனோட கவுண்டிங் தான் உங்களுக்கு இதில் மாறுபடும். ஆனால் ஒரு ஸ்டிச்சு, அதாவது ஒரே ஒரு ஸ்டோனை விட்டு தான் போடணும், இல்லைன்னா 2 ஸ்டோன் விட்டு போடணும். அதுக்கு மேலே ஸ்டோன் விட்டு நம்ம போடக்கூடாது. இது நம்ம ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணாமலும் பண்ணலாம். அப்படி பண்ணோம்னா அதே ஷேப்பில் வராமல் விட்டு விலகி வரும். இப்போ அப்ளை பண்ணிவிட்டு பண்ணோம்னா நம்ம என்ன ஷேப்பில் அந்த ஸ்டோன் செயினை ஒட்டியிருக்கோமோ அதே ஷேப் அப்படியே இருக்கும். அதனால் லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ நம்ம அப்ளை பண்ணால் அதை ஸ்டிச் பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டால் நீட்டாக தெரியும். நீங்களும் இதே மெத்தடில் 2 டைப்லேயும் பண்ணுங்கள். ஒரு ஸ்டோன் விட்டு பண்ணுங்கள், அடுத்து 2 ஸ்டோன் விட்டும் பண்ணுங்கள்.
அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் எப்படி ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும்தான் விட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி எண் பண்ணும்போது, அதாவது எண்ணாட் போடும்போதும் ஒரு ஸ்டோனில் தான் நம்ம வந்து முடிக்கணும். அதாவது ஒரே ஒரு ஸ்டோனுக்கு இடையில தான் நம்ம வந்து எண்ணாட் வந்து போடணும். இப்போ இதிலே 3வது டைப். அதுக்கும் எப்பயும் போல் ஒரு ஸ்டோனில் இருந்து நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து எடுத்துக்கிறேன். பேக் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம மேல் பக்கமாக போகிறோமா, மேல் பக்கம் போய் ஒரு தையல் போட்டுட்டு அந்த நூலை அப்படியே பிடிச்சி கீழே இழுத்துட்டு வந்து கீழே மறுபடியும் ஒரு தையல் போடணும். நல்லா பாருங்கள். மறுபடியும் சைடில் 2 ஸ்டோனுக்கு கேப்பு கிட்ட வர்றேன். ஒரு தையல் நேராக மேலே போகணும். மேலே போயிட்டு அப்படியே கீழே நூலை இழுத்துட்டு வந்துடணும். தையல் போட்டு இழுத்துட்டு வந்து கீழே ஒரு ஸ்டிச்சஸ் போடணும். மறுபடியும் 2 ஸ்டோனுக்கு அடுத்து ஒரு தையல், அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மேலே போய் மேலேருந்து நூலை இழுத்துட்டு வந்து கீழே ஒரு தையல். அதாவது மேலே சைடில் எந்த தையலுமே வரக்கூடாது. கீழே தான் எல்லா தையலுமே இழுத்து கொண்டு வந்து கீழ்ப்புறமாகவே தான் நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கிட்டே வரணும். இதுவுமே 2 ஸ்டோனுக்கு கேப்லேயும் போடணும். அடுத்து ஒரு ஸ்டோன் கேப்லேயும் நம்ம வந்து போடலாம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மேலே எந்த ஒரு தையலுமே வரலை. எல்லாமே நம்ம நூலை வந்து கீழே இழுத்துட்டு வந்து தான் நம்ம வந்து தையல் வந்து போட்டுகிட்டே வர்றோம். பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மொத்தம் 4 விதமாக பண்ணணும். 2 சைடு டபுள் சைடுமே வர்ற மாதிரியேவும் ஃபஸ்ட்டு 2 மெத்தடில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சிங்கிள் சைடு வர்றத நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அதாவது 2 ஸ்டோனுக்கு நடுவில் ஒருக்கா பண்ணணும். அடுத்து ஒரு ஸ்டோனுக்கு நடுவில் ஒருக்கா பண்ணி ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் அப்டேட் பண்ணுங்கள். எல்லோரும் சூப்பராக இன்ட்ரெஸ்ட்டாக ஒர்க் பண்ணி குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுறீங்க. எல்லாரோட ஒர்க்கும் சூப்பராக அழகாக நீட்டாக இருக்குது. இதே மாதிரி கடைசி வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாத்தையும் கற்றுக்கோங்க. உங்களோட ஒர்க் எல்லாமே சூப்பராக இருக்குது. இன்னும் அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் உங்களோட ஒர்க்கெல்லாம் நான் போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கான கிளாஸ் அவ்வளோதான். 4 மெத்தட்லேயும் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எனக்கு வந்து குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுங்கள். இதுக்கு பேர் தான் காடா ஸ்டிச், இல்லைன்னா செயின் ஸ்டோன் ஸ்டிச்சிங்னு சொல்லுவோம். தேங்க்யூ. வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.